இப்ப இந்த முருக வழிபாடு தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் பரவலாக இருந்திருக்கிறது. அதற்கு இந்த திருமுருகாற்றுப்படையை இதுக்கு ஒரு ஆதாரமா வச்சுக்கலாம். மற்றபடி ஏராளமான சங்ககால பாடல்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 100 பாடல்களுக்கு மேல முருகன் வழிபாடு இருக்கு. 100 பாடல்களிலையும் இந்த திருமுருகாற்றுப்படையில் இருக்கிற பாடல்லையும் முருக வழிபாடுன்னா அடிப்படையில் ஆடு வெட்டி பலி கொடுக்கறது, பலி கொடுத்து அதில் வழிபடுறது தான் முருக வழிபாடுட்டு அந்த முருக வழிபாடு பற்றி சொல்லப்படுகின்ற 100 பாடல் சங்க பாடல்களை சொல்லி இருக்குது. 12 திருமுறைகள் தான் சைவ மதத்திற்கு அடிப்படை. முழுமையான ஒரு இருக்கிறது அந்த 12 திருமுறை. 12 திருமுறையில் திருமுருகாற்றுப்படை இருக்கிறது. திருமுருகாற்றுப்படையில் இந்த வழிபாடு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சிறு திணை மலரோடு விரையி மறியறுத்து வாரண கொடியோடு. அதாவது என்னன்னா, சிறு திணை மலரோடு, சிறு திணை அரிசியை பரப்பி வச்சு அதுல மலர்கள் எல்லாத்தையும் போட்டு அதுல விரையும் மறி அறுத்து செம்மறியாட்டுக்குட்டியை அறுத்து அதுல அந்த இரத்தத்தை போட்டு வாரணக்குடினா சேவல் கொடியை வச்சு வழிபடுறது தான் முருக வழிபாடு அப்படின்னு எது சொல்றது? நான் சொல்லல, திருமுருகாற்றுப்படை சொல்கிறது. இதுதான் முருக வழிபாடு. அந்த காலத்துல இருந்து அதெல்லாம் நின்று போய் ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது. திருக்காலத்தி திருக்கோயில்ல ஒரு நாள் மட்டும் அந்த கணப்ப நாயனார் பரம்பரையினர் வந்து அசைவம் வச்சு வழிபட்டுட்டு போற வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் மகாலிங்கம், லிங்கத்திலேயே மகாலிங்கம் சதுரகிரியில மலை முழுவதும் ஆடி அமாவாசை அன்னைக்கு 10,000க்கு மேல ஆடு வெட்டி கும்பிடுவார்கள். இதெல்லாம் சிவபெருமானுக்கு தான் கும்பிடுவாங்க. இன்றைக்கும் வழிபாட்டு முறைகள்ல இருக்கிறது. இது மக்களாக செய்து கொண்டிருக்கிறது. இது இந்து மறுமலர்ச்சி இயக்கம் இருக்கு, இதையும் ஏற்றுக்கொள்கிறது. ஏன்னா மக்களா செய்கிறது, பரம்பரையாக செய்கிறது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, சதுரகிரியில சிவபெருமானுக்கு கொடுக்கல, கீழே இருக்கிற ஒரு கடவுளுக்கு தான் கொடுக்குறாங்கன்ட்டு. ஏங்க, அந்த மலையில சிவபெருமான் இருக்கிறாரு, கீழே கற்பனசாமியோ வேற ஒரு சாமியோ இருக்கிறான்னு வச்சுக்கிட்டுக்கலாம். இந்த கீழே இருக்கிற கற்பனசாமி அந்த சிவபெருமானோட அருள் பெற்றவரா இல்லையா? அப்ப சிவபெருமான் ஒன்ற தவறுன்னு சொல்லி அதை இந்த கீழே இருக்கிற அந்த கற்பனசாமி ஏற்றுக்கொள்வாரா? கற்பனசாமி ஏற்றுக்கொண்டாரா? சிவபெருமான் ஏற்றுக்கொண்டதான் கற்பனசாமி ஏற்றுக்கொள்வார். மாறி இவர் ஒன்றும் செய்ய மாட்டார. அப்ப கற்பனசாமி ஏற்றுக்கொண்டாருனாலும் அந்த மலை முழுவதும் அதை ஆடு வெட்டி பலி கொடுத்து படைக்கிறது இன்றைக்கும் இருக்கிறது. அப்ப சைவமா அசைவமா அப்படிங்கிற வேறுபாடு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்துக்கு கிடையாது, தமிழர்களுக்கு கிடையாது.